மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கணும். வரேன் உங்கள்கிட்ட. அதுக்கு முன்னாடி திரு தியாகு ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ இது கலைஞரா ஜெயலலிதாவை என்ற பிரச்சனையாக நான் பேசலை சார். அந்த புழலேரி நிகழ்வின் போது இரவோடு இரவாக அவர் போய் பார்த்தார், உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டார், எல்லாமே சரி. ஜெயலலிதா அப்படி செய்யலைங்கிறதும் அல்லது ஜெயலலிதாவினுடைய அந்த எதேச்சாதிகாரத்தினால அதிகாரிகள் அணுகி கேட்கக்கூட பயந்திருந்தார்கள் என்பது எல்லாமே சரி. அதனால தான் நம்ம நீதி விசாரணை கேட்குறோம். செம்பரம்பாக்கம் குறித்து திமுகவின் கோரிக்கை, மக்கள் நல கூட்டு இயக்கத்தை கோரிக்கை, எல்லாருடைய கோரிக்கையும் அது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடமில்லை. இங்கே கேள்வி என்னென்னா, ஒரு முதலமைச்சருடைய செயல்திறனை வைத்து தான் இதெல்லாம் நடக்க முடியும் என்று சொன்னால் அப்போ சட்டத்தின் ஆட்சிங்கிறது எங்கே போச்சு? ஜனநாயகம் எங்கே போச்சு? நிர்வாக அமைப்பு கட்டமைப்பு எங்கே போச்சு? இத்தனையும் கேள்வி வருது. அதனால் நம்ம என்ன கேட்குறோம்னா, ஜெயலலிதாவை காட்டிலும் கருணாநிதி சிறந்த நிர்வாக திறமை உள்ளவர் என்பதை பற்றி விவாதமாக இதை மாற்றாமல், ஜெயலலிதாவுக்கு இருக்கிற இயற்கை பேரிடர் மேலாண்மை கொள்கை, திமுகவுக்கு இருக்கிற இயற்கை பேரிடர் மேலாண்மை கொள்கை என்ன? ஒரு வருங்காலத்தை பற்றி பேசுவோம், கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டாம். ஏற்கனவே கட்டணம் கட்ட அனுபவிச்சாங்க. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, இனிமேல் நீர்நிலைகளுக்குள் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு. மதுரை உயர்நீதிமன்றமே ஏரிக்குள்ளே கட்டப்பட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கு வள்ளுவர் கோட்டத்தை நம்ம விதிவிலக்காக கூட வச்சுக்குவோம். ஆனால் வள்ளுவர் கோட்டம் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ரோட்டுக்கெல்லாம் என்ன பேர்? லேக் வியூஸ் ரோடு. அந்த இடத்துல ஏரி இருந்த இடம் தான். இப்படி நிறைய கட்டிட்டோம். அன்றைக்கி இதை எதிர்பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் வருங்காலத்தை பற்றி நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஒரு தொழில் வளர்ச்சி என்று இந்திய அரசு ஒரு கொள்கையை சொல்லி அந்நிய முதலீடுகளை வரவழைப்பதற்கு இங்கே ஒரு ஆடம்பரமான ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. 2.5 லட்சம் கோடி எங்களுக்கு முதலீடு வந்துடுச்சுன்னு சொல்லி அதை வெற்றியாக வீரமாக பறைசாற்றுறாங்க. உங்களுடைய தொழிற்கொள்கை என்ன? இந்த தொழில்களை அனுமதித்தால் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு என்ற கேள்வியை எழுப்புவதற்கு பதில் திமுக என்ன சொல்லுதுன்னா, அவ்வளவுலாம் இல்லை, சும்மா சொல்கிறாங்க, நாங்கன்னா இன்னும் அதிகமாக கொண்டு வருவோம் என்று சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அயல் முதலீடு, இந்திய அரசுடைய தொழிற்கொள்கையிலாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு இல்லை. இப்போ 3வது அணி வர்றவங்கள்ட்ட எங்களுடைய கேள்வி எல்லாமே என்னென்னா, நீங்கள் சும்மா இந்த நிர்வாகத்திறன், இந்த தலைவர் அந்த தலைவர்னு பேசுவதற்கு பதிலாக மாற்று கொள்கையை சொல்லுங்க. அப்பதானே உண்மையான மக்கள் நலன். என்னுடைய விமர்சனம் திமுக மாற்று கொள்கையை வைக்கலங்கிறத தவிர கலைஞர் நிர்வாக திறமை உள்ளவரா இல்லையாங்கிறத பற்றிய கேள்வி அல்ல. நான் அதை மதிக்கிறேன், அது ஒன்றும் தனி விஷயம். அதாவது மறுபடியும் இது திமுக அதிமுக அரசியலாக நம்ம இதை பார்த்தோம்னா பார்க்குற வாசகர்களுக்கு கூட இது ஒரு போர் அடிச்சிடும். முதல்ல இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிரச்சனையில் இத்தனை பேர் வந்து போயிட்டாங்க, அது ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் இப்போ எக்மோரில் போய் அந்த கன்னிமரா ஹோட்டலில் போய் நீங்கள் நின்று பாருங்கள். அந்த பிரிட்ஜில் வடிவில் இருக்கக்கூடிய ஆறு அது வி ஷேப்பில் இருக்குது. அந்த காமன் வாலில் இருந்து கீழே வரைக்கும் இப்படி சரிவாக இருக்குது. அது பூரா குப்பை சேர்ந்து போயிருக்குங்க. இது ஒரு நாள்லையோ ஒரு 5 ஆண்டுகள்லையோ 10 ஆண்டுகளில் ஆண்டு கணக்காக இது மாதிரி அத்தனை ஆறுகள். சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 ஆறுகள் ஓடி இருக்கு. இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது கொஸ்தலை, பக்கிங்ஹாம் கால்வாய், கூவா ஆறு, அடையார் ஆறு, இது மட்டும் தான் சேருது. 75 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஆரம்பித்த கூவா ஆறு இன்னைக்கு அது சாக்கடையாக மாறிடுச்சு. ஏறத்தாலும் அதில் போட் போயிருக்கு, அதில் மீன் பிடிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய வாழ்வாதாரம் அந்த கூவா ஆறுல இருந்திருக்குங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு கதையாக தான் படிச்சிருக்கோம். அந்த கூவத்தை சுத்திகரித்து ஒரு நவீனமாக வேணும், அதில் படகு போக்குவரத்து ஏற்பாடு செய்யணுங்கிறதெல்லாம் சிங்கப்பூர் போய் பார்த்துட்டு வந்த அன்றைய மேயராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இது வந்து சிங்கப்பூர் போய் பார்க்கலாம், சைனாவில் போய் பார்க்கலாம். முதல்ல இங்கே நம்ம தனி மனித ஒழுக்கம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்து போகிற சாக்கடை தண்ணி எங்கே போகணும்னு யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம வீட்டில் போடுற குப்பையை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போடுங்கன்னு சொல்கிறோம். எத்தனை வீட்டில் போட்டுட்டு இருக்கோம்? அதுல அது சிங்கப்பூரான நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எல்லா சாக்கடை தண்ணியும் சரி, எல்லா கழிவு நீரையும் வீடுகள்ல இருந்து ஃபேக்டரியில இருந்து எல்லாம் கொண்டு கூவத்துல விட்டு அது எப்படி நம்ம சுத்தப்படுத்த முடியும்? என்னன்னா, நீங்க முழுக்க பிளாஸ்டிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி கொடுப்போம், பெருநிறுவனங்களுக்கு அனுமதி கொடுப்போம், முறையான குப்பை தொட்டி வசதி இருக்காது, மக்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வை கற்றுக் கொடுத்துருக்க மாட்டோம். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ குப்பையை கொண்டு போய் தேடி எடுத்து கொண்டு போய் கரெக்டா சேஞ்ச் ஆகும். இப்ப அதாவது ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த மணலை சேர்ந்திருக்கிற சகதியை மணலை சுத்தப்படுத்துறதுக்கு கோர்ட்ல வழக்கு போட்டு பசுமை தீர்வாயம் உத்தரவு வந்த பிறகு சார் சுத்தப்படுத்த முடியுது. இது மாதிரி தமிழகம் பூரா எல்லா அணைக்கட்டுகளையும் 15 அடி 20 அடி ஏரியிலே 10 அடி சகதி சேர்ந்திருக்கு. அந்த சகதி சேர்ந்திருக்காவிட்டால் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கொள்ளளவு அதிகமா எல்லாருமே சேர்ந்து கூட்டு பொறுப்புங்கிறீங்க. கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்தையும் ஏற்க முடியாது.
ஒரு ஆட்சியாளர்கள் ஏற்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி என்ன செய்யணும்? பிரதான எதிர்க்கட்சி என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி உரிய நிவாரணம் போகிறது? அந்த வீடுகள் ஒழுங்காக வீடு இழந்தவர்களுக்கு போய் கிடைக்கிறதா? அனைத்து கட்சிகளும் கொண்டு அடுத்து இது அனைத்து போன்ற பிரதிநிதிகள் அடுத்து இது போன்ற அவருடைய கோரிக்கையே வந்து நான் சொல்லிக்கிறேன் அனைத்து சார். கட்சி அடுத்து இது கூட்டம் போன்ற வேண்டும் சூழல் சொல்றாங்க. உருவாவதற்கு என்ன அதோட காரணம்? அதெல்லாம் கேக்குறது இல்ல. அனைத்து கட்சி உடனே அந்த கூட்டம் மக்களை தூண்டி விடுற அமைங்கன்றாங்க. மாதிரி அதோட இது எங்க? அதோட சிட்டிக்குள்ள கோரிக்கை வீடு வேணும். நிறைவேறப்பட்டதா? சார், அது அந்த இடத்துல நான் கேக்குறேன். இப்போ விஜயகாந்த் சொல்றாரு, விஜயகாந்த் சொல்றாரு, இங்க வீடு இருந்தவர்களுக்கு இங்கேயே வீடு கொடுங்க. நீங்க என்ன தேமுதிக ஏதாவது அர்பன் பிளானிங் திட்டம் வச்சிருக்கீங்களா? ஒரு மேப்பை வச்சு பாருங்க, இந்த மேப்பை வச்சு இந்த இடம்லாம் காலியா இருக்கு, இங்கெல்லாம் கட்ட முடியும்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆத்து ஓரத்துல இருந்து உயிரிழக்கிறத விட எங்கேயோ சென்னைக்கு வந்தபோது அவர் வீடோட வரல இருக்காரு. இன்னைக்கு ஒரு வீடை கொடுத்துற தொழிலை கொடுப்போம், அங்க தொழிலை மாற்றுவோம், அதை தான் அடுத்த திட்டமா பண்ணுவோம். நீங்க ஓட்டுக்காக அரசியல் பண்ண அரசு இங்க இருக்கு. ரெண்டு விஷயம் திரு ஷானவாஸ். ஒரு பக்கம் திரு தியாகு போன்றவர்களே நீங்களே கூட அந்த வாதத்தில் உடன்படுறீங்க. ஏன் நகரமயமாக்கலை அதிகப்படுத்தணும்? சென்னை நகருக்குள்ளே ஏன் எல்லாரும் கொண்டு வந்து ஒரு குப்பைகளை போல் சேகரிக்கணும்? நகரை வந்து புறநகர் பகுதிகளில் இன்னும் திருச்சி மாதிரியான அல்லது ராமநாதபுரம் மாதிரியான நெல்லை மாவட்டங்களில் எல்லாம் ஏன் தொழிற்சாலை தொடங்கலன்னு அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இங்கே இருக்கிற கண்ணகி நகருக்கோ இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் வெளியில் செம்மஞ்சேரிக்கோ கொண்டு போனாலே கத்துறாங்க. ஏன் அவ்வளோ தூரம் கொண்டு போறீங்க? எல்லாரையும் நகருக்குள்ளே வைங்க, மாநகருக்குள்ளே வைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்தையும் வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் குடிசைகளை ஏன் அங்கே கொண்டு போகாதீங்கன்னு, இன்னொரு பக்கம் ஏன் நகரமயமாக்கலையும் எதிர்க்கிறோம். இது முரணா தெரியலையா? அதில் எந்த முரணும் இல்லை. அந்த மக்கள் சென்னை மக்கள். கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் வெளியேற்றப்பட்ட மக்கள் சென்னை மக்கள், மண்ணின் மைந்தர்கள். வெளியூர்ல இருந்து வந்தேறியவர்கள் கிடையாது. 80 விழுக்காடு 90 விழுக்காடு மக்கள் குடிசை பகுதி மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். அப்படி வெளியேற்றணும்னா நீங்க வந்தவர்களை தான் வெளியேற்றணும். ஆனா வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சென்னையில் இடம் இருக்குது. காலங்காலமா இருந்த மண்ணின் மைந்தன் தான் வெளியேற்றப்பட்டிருக்கான். இதுதான் பிரச்சனை. அப்போ வந்தவர்கள் யார், வெளியேற்றப்பட்டவர்கள் யாருங்கிற அந்த விகிதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கணக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும் அரசு ஒரு நவீன தீண்டாமையை கடைபிடிக்குதுன்னு. இப்போ இன்னைக்கு திமுக தீர்மானம் போட்டிருக்குதுன்னு சொன்னீங்க நீங்க. சென்னைக்கு உள்ளே இடம் கொடுக்கணும்னு வரவேற்க தகுந்த தீர்மானம் வரவேற்கிறோம். ஆனா இந்த செம்மஞ்சேரி கண்ணகி நகர்னு கட்டி இந்த சென்னைக்குள்ள இருந்த மக்களை கொண்டு போய் அங்க வச்சதே திமுக தான். அதுதான் இங்க பிரச்சனையே. இப்போ அதைத்தான் இப்ப அதிமுக அரசு தொடருது. துறைப்பாக்கம் அப்படின்னு சொல்லி தொடருது அதிமுக அரசு. திமுக அரசு தொடங்கியது, அதிமுக அரசு தொடருது. இன்னைக்கு திமுகவுக்கு வந்து அது தப்பா தெரியுது. தப்பா தெரியுறதுங்கிறது வரைக்கும் நாங்க வரவேற்கிறோம். ஆனா இதற்கு நாங்க ஏன் ரெண்டு பேரும் குற்றம் சொல்றோங்கிறதுக்கு இதுதான் காரணம். திமுகவுக்கு தப்பா தெரியுதா இல்ல அதிமுக செய்வதால் மட்டும் தப்பா தெரியுறதா? அதான். ஏன்னா நீங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து நீங்க இங்க இருக்கிற ஆக்கிரமிப்புல இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம் கூட அகற்றப்படல, ஒரு அரசு நிறுவனம் கூட அகற்றப்படல, எந்த முதலாளிகளினுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட ஆக்கிரமிப்புல இருந்து கைப்பற்றப்படல, கெடு விதிக்கப்படல. குடிசை பகுதிகள் மட்டும் குறிவைத்து கெடு விதிக்கப்பட்டு 200 குடும்பங்களை டெய்லி அரசு கொண்டு போய் வெளியே. அது மிக உண்மையா கண்டிக்கிறது. ஆனா அதுல என்னுடைய கேள்வி என்பது, பெரு நிறுவனங்களினுடைய ஊழியர்களோ அல்லது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கான உயிரிழப்புகளை ஒப்பிடுகின்ற பொழுது ஆற்றங்குறையோரம் குடிசைகளை அமைத்திருக்கக்கூடியவருடைய உயிரிழப்புகள் ஏறலாம். உயிரிழப்புகளை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதல்ல அரசுக்கு இருக்குங்கிற அடிப்படையில் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டி இருக்குது. அங்கிருந்து அப்புறப்படுத்தாவிட்டாலும் இதே குற்றச்சாட்டு வைப்பீங்க. கேளுங்க, பாதுகாப்பான ஏன் அப்புறப்படுத்த? அதுதான் என்ன கேள்வினா, நீங்க நீர்நிலையை காரணம் காட்டி தான் அப்புறப்படுத்துறீங்க. அப்புறப்படுத்தி எங்க கொண்டு போய் அவங்கள வச்சிருக்கீங்க? செம்மஞ்சேரியில் வச்சிருக்கீங்க. அது என்ன இடம்? அது இதை விடவும் பெரிய நீர்நிலை. அது இப்ப மழை வந்துச்சே, செம்மஞ்சேரி எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? சைதாப்பேட்டை ஆற்றங்கரையோரம் பாதிக்கப்பட்டவனை விட செம்மஞ்சேரியில் பாதிக்கப்பட்டவன் தான் இன்னைக்கு அதிகம். அவ்வளோ பெரிய ஒரு நீர்ச்சூழலுக்கு உள்ளாகி அங்க சுத்தி இருக்கிற பெருநிறுவனங்களும் மோட்டார் வச்சு அவனுக்கு வந்த தண்ணியெல்லாம் இந்த செம்மஞ்சேரிக்கு தள்ளிட்டான். அப்போ அவன் ஏற்கனவே ஏரியில கெட்டுற தண்ணி, இந்த பெருநிறுவனங்கள் மோட்டார் வச்சு அவன் மேல பலவந்தமா திணிச்ச தண்ணி, ரெண்டு தண்ணியிலையும் சிக்கிக்கிட்டு அவன் தள்ளாட்டிட்டு கிடக்குறான் 6500 குடும்பங்கள். அப்போ நீங்க சென்னைக்குள்ள அவன் குடிசையில வாழ்ந்தாலும் அவன் செத்தாலும் அவனுக்கு வந்து ஒரு மருத்துவமனை பள்ளிக்கூடமும் கிடையாது, மருத்துவமனையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம எப்படி போவான்? உங்க வாதத்தை எப்படி இப்ப நீங்க அங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்ங்கிறீங்களா அல்லது ஆற்றங்கரையோரமே அவர்கள் இருக்கட்டும்ங்கிறீங்களா? அரசு என்ன சொல்லி குடிசை மாற்று வாரியத்தை தொடங்குச்சோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்றோம். அரசு என்ன குடிசை மாற்று வாரியத்தை திமுக தான் தொடங்குச்சு, கலைஞர் தான் தொடங்கினார். 1970 தொடங்கினார். நொச்சிக்குப்பத்தில் 1000 குடியிருப்புகள்ங்கிற அடிப்படையில் 40 கோடி ரூபாய் ஒதுக்கி 7 வருஷத்துல குடிசைகளே இல்லாத நிலைமையை உருவாக்கும்னு சொல்லி தொடங்கப்பட்ட திட்டம் நல்லா செஞ்சாங்க. திமுக தான் செஞ்சாங்க. அதுக்கு என்ன சொல்லி செஞ்சாங்கன்னா, எங்க இருந்து அகற்றமோ அந்த பகுதியிலேயே கட்டி கொடுப்போம்னு சொன்னாங்க. குடிசை மாற்று வாரியம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் அதுதான். திரு ஷானவாஸ், ஒரு நிமிஷம், நீங்க பிராக்டிகலா சாத்தியமா? நீங்க ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையினுடைய மக்களை குறித்து நாம் கவலைப்படுகின்ற அதே வேளையில் நீங்க
குடிசை மாற்று வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கையிலேயே குடிசை போடக்கூடிய ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் அடையாறை முழுவதும் ஆக்கிரமித்து குடிசைகள் போடப்பட்டால் அடையாற்றில் முழுவதுமாக கட்டணங்கள் எழுப்பி குடிசை மாற்று வாரியத்திற்கு வீடு கொடுக்க முடியுமா? அதாவதுங்க, அடையாறுலேயே அந்த மக்களை வச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த குடிசை போட்டிருக்கிறது நியாயம்னு யாரும் பேசல. அவர்களுக்கு மாற்று இடத்தை சென்னைக்குள்ள கொடுக்கணுங்கிறோம். சென்னைக்குள்ள கொடுக்க முடியும். ஏன்னா கேளுங்க, ஏன் முடியலங்கிறார்? ஏன் முடியும் நான் சொல்றேன், ஏன் முடியாதுன்னு அவங்க சொல்லட்டும். ஏன் முடியும் நான் சொல்றேன். சென்னைக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்லுது அரசு. சென்னைக்குள்ள இடம் இருக்கு. நகர நிலவரம்பு உச்ச வரம்பு சட்டத்தின்படி அரசு கைப்பற்றி பயன்படுத்தாமல் வைத்திருக்கிற நிலத்தினுடைய அந்த எவ்வளவு நிலந்திரமா வச்சிருக்குது, 10 சதுர கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடங்களை வச்சிருக்குது. இந்த மொத்த சென்னை குடிசைகளை அப்புறப்படுத்தி அவங்களுக்கு வீடு சென்னைக்குள்ளே கட்டி கொடுக்கிறதுக்கு ஒரே 1 சதுர கிலோமீட்டர் போதும். சரி, நான் வரேன். திரு சரவணன், இப்ப ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. முதல்ல வந்து மக்கள் நல கூட்டணி சார்பா பேசுறாரா நவாஸ் பிரதர் வந்து வந்தேரிகள் யாருன்னு சொல்லணும். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த வார்த்தையை நான் ஆட்சேபிக்கிறேன். அப்ப கர்நாடகா ஆந்திரா எல்லாரும் அனுப்பிடலாமா, இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவனே தமிழ்நாட்டுல இருக்கதான் சொல்றேன். எப்படி சொல்லலாம் தெரியுமா? யாரு சொல்றீங்க? யாரு சொல்றீங்க? அப்ப சென்னை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோமா? இந்த கூட்டணியோட ஒரு கொள்கை நம்ம வச்சுக்கலாமா? இதே நீங்க சொல்ல சென்னைவாசிகள் இங்க இருக்கதான் செய்றாங்க. யாருமே இல்லாம இல்ல.